கடகராசிக்கு அதிபதி சந்திர பகவான். ஆடி மாசத்துக்கு அதிபதியே சந்திரன் தான். நீங்க ஆசைப்பட்டது நடக்க போகுது. உங்க தேவைகள் பூர்த்தியாக போகுது. உங்க ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் டாக்டர், அட்வொகேட், இன்னும் பேங்க்ல வேலை பார்க்கக்கூடிய தன்மை உடையவங்க எல்லாத்துக்குமே சக்சஸ் தான். இடையூறுகளே சந்திச்சுக்கக்கூடிய இந்த கடகராசிக்கு இந்த ஆடி மாசம் பொன்னான மாசம். ஆனா கடகராசிக்காரங்களை பெண் மோகம் வந்தா ஜாக்கிரதையா இருக்கணும். இனி வரும் காலங்கள் எங்க வாழ்க்கை எப்படி இருக்கும், நாங்க நினைச்சதெல்லாம் நடக்குமா, என் ஆசைகள் தேவைகள் பூர்த்தி ஆகுமா அப்படின்னு கேட்டு அவங்க சொல்லக்கூடிய வழிமுறையை பின்பற்றிக்க. அண்ணாமலையார் கோயில கிரிவல பாதையில யமலிங்கன்னு ஒரு லிங்கம் இருக்கு. ஏதாவது ஒரு ராவு காலம், வெள்ளிக்கிழமை காலையில ராவு காலம் போலாம், ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் ராவு காலம் போலாம். ஏதாவது ஒரு ராவு காலத்துக்கு சாமிக்கு ஒரு அபிஷேகத்தை கொடுங்க. அகண்ட மண் விளக்குல நல்லெண்ணெய் தீபம் ஏத்துனீங்கன்னா மன பயம் போயிடும், மரண பயம் போயிடும். உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளே வர. கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பெண் மோகம் மட்டும் ஆகாது, உங்க சாம்ராஜ்யமே சரிஞ்சு போயிடும். மண்ணு மேல ஆசைப்படுங்க, பொண்ணு மேல ஆசைப்படுங்க. அடுத்தவன் மனைவியும் அடுத்தவன் சொத்து மேல கடகராசிக்கார ஆண்களோ பெண்களோ ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க மாட்டிக்குவீங்க. ஏன்னா இந்த ஆடி மாசத்துக்கு மேல உங்களுக்கு தான் ஆகாது, பெண்களுக்கு தான் ஆகாது. நீங்க தான் முறையான வழிபாட உங்க குலதெய்வம் கோயிலுக்கோ இல்ல வீட்டுக்கு இருக்க வேண்டிய உக்ரமான தெய்வம் கோயிலுக்கோ நீங்க தான் போகணும். சிவாய நம. வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் கருப்பசாமி கேஜிஎஃப். பக்தி இன்ஃபோ தமிழ் சேனலை பார்த்துருக்கிற அனைவருக்கும் வணக்கம். 2025 ஆடி மாதம் அற்புதமான மாதம். இந்த ஆடி மாதம் 12 ராசிக்கும் என்னென்ன பலங்கள் கிடைக்க போகுது, என்ன யோகங்கள் கிடைக்க போகுது, யார் யாரெல்லாம் உயர்ந்த நிலைமைக்கு இந்த 12 ராசிக்காரங்கள் இந்த ஆடி மாசத்துல உங்க ஆசைகள் என்ன, உங்க தேவைகள் என்ன, இது பூர்த்தி ஆகுறதற்கு சூட்சமமான வழிமுறைகள் வழிபாடுகளை பண்ணீங்கன்னா இந்த ஆடி மாசத்துல இருந்து அடுத்த ஆடி மாசம் வரைக்கும் உங்களுக்கு ஒரு குறை வராதுங்க. சின்ன வழிமுறை சொல்றேன், கேட்டுக்குங்க. கடகராசி. கடகராசிக்கு அதிபதி சந்திர பகவான். அந்த சந்திரன் வீட்டை தான் இன்னைக்கு சூரிய பகவான் இருக்கார். ஆடி மாதம் உங்கள் வாழ்க்கை தாங்க தெளிவாக போகுது. ஆடி மாதத்துக்கு அதிபதியே சந்திரன் தான். இந்த ஆடியிலிருந்து உங்கள் வாழ்க்கை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு தருணங்கள் வரப்போகுது. நீங்கள் ஆசைப்பட்டது நடக்க போகுது. உங்கள் தேவைகள் பூர்த்தியாக போகுது. உங்கள் ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் டாக்டர், அட்வொகேட்டு, இன்னும் பேங்க்ல வேலை பார்க்கக்கூடிய தன்மை உடையவங்க எல்லாத்துக்குமே சக்சஸ் தான். ஆனால் 2025க்கு முன்ன வரைக்கும் படாத கஷ்டம், படாத நஷ்டம், பல அவப்பேறுகள், அவமானங்கள், பல சட்ட சிக்கல்கள், ஏமாற்றங்கள் எல்லாமே அடைஞ்சவங்க நீங்க தான். பொதுவாகவே கடகராசியை பொறுத்த வரைக்கும் அஷ்டம சனி விட்டு விலகக்கூடிய தருணம் உண்டு. இடையூறுகளே சந்திச்சுக்கக்கூடிய இந்த கடகராசிக்கு இந்த ஆடி மாசம் பொன்னான மாசம். மண்ணும் பொன்னாகும். நகை வாங்குறதுக்கு உண்டான ஒரு வருடங்கள் இனிமே தான் உங்களுக்கு. இனிமே தான் உங்க ஆசையே பார்த்தீங்கன்னா மண்ணு மேல ஆசை வரும், பொண்ணு மேல ஆசை வரும். ஆனா கடகராசிக்காரங்களை பெண் மோகம் வந்தா ஜாக்கிரதையா இருக்கணும். படிக்கிற பிள்ளைங்களுக்கு நல்ல படிப்பாற்றலும் வேலை தன்மைகளும் திருமண காரியங்கள் நடக்கக்கூடிய நேரங்காலங்களும் இந்த ஆடி மாசத்துக்கு மேலதான் உங்க வீட்டுல எல்லாருக்கும் நடக்க போகுது. கடகராசியை பொறுத்த வரைக்கும் ஆடி மாசம் அற்புதமான ஒரு மாசம். ஏன்னா சூரியனும் சந்திரனும் இணைவுன்னு சொல்லக்கூடிய மாசம்னு சொல்லுவாங்க. இது வருஷத்துக்கு ஒரு முறை தான் அமையும். அந்த மாதிரியான ஒரு தருணத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் உங்களுக்கு இந்த மாதம் இனி வருங்காலங்களில் யோகம்தான். ஆனால் கடகராசிக்காரங்களுக்கு செய்வின சூனியங்கள் பண்ணியிருப்பாங்க. 2025க்கு முன்ன வரைக்கும் உங்கள் உடம்புல பலம் இருக்காது, உள்ளத்தில் பலம் இருக்காது. நோய் வந்த கோழி மாதிரி தான் அப்படியே இருக்கக்கூடிய நேரங்காலங்கள்லாம் உண்டு. ஆனா நீங்க தான் இந்த ஆடி மாசத்துல நல்ல ஜோதிடர்கிட்ட உங்க ஜாதகத்தை கொடுத்து
இனி வரும் காலங்கள் எங்க வாழ்க்கை எப்படி இருக்கும், நாங்க நினைச்சதெல்லாம் நடக்குமா, என் ஆசைகள் தேவைகள் பூர்த்தி ஆகுமா அப்படின்னு கேட்டு அவங்க சொல்லக்கூடிய வழிமுறையை பின்பற்றிருக்கீங்க. கடகராசியை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு 8ஆம் இடத்துல கும்ப ராசியில ராகு பகவான் இருக்காரு. மன பயம் உங்களுக்கு வரும். தனக்கு ஏதோ ஒன்று ஆயிடுமா அப்படின்னு சொல்லக்கூடிய உயிர் பயமும் வரும். நீங்க தான் அண்ணாமலையார் கோயில கிரிவல பாதையில யமலிங்கன்னு ஒரு லிங்கம் இருக்கு. ஏதாவது ஒரு ராவு காலம், வெள்ளிக்கிழமை காலையில் ராவு காலம் போகலாம், ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் ராவு காலம் போகலாம். ஏதாவது ஒரு ராவு காலத்துக்கு சாமிக்கு ஒரு அபிஷேகத்தை கொடுங்க, தீபம் ஏத்துங்க. அகண்ட மண் விளக்குல நல்லெண்ணெய் தீபம் ஏத்துனீங்கன்னா மன பயம் போயிடும், மரண பயம் போயிடும். உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளே வராது. கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் உச்ச நிலம் அடையக்கூடிய நேரம் உண்டு. கடகராசிக்காரங்களுக்கும் மறுஜென்மம் கிடையாது. ஏன்னா கடகராசிக்கு அதிபதி சந்திர பகவான். கடகராசியை பொறுத்த வரைக்கும் மேன்மை தரக்கூடிய நேரங்கள்லாம் உண்டு. ஒரு குறிப்பிட்ட கால வயசுக்கு மேல பிரதிபலிப்பீங்க, வாழ்க்கையிலே பிரதிபலிக்கக்கூடிய தருணங்கள்லாம் உண்டு. அரசியலையும் உங்களை வச்சுதான் ஒரு விஷயமே நடக்க போகுது. கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பெண் மோகம் மட்டும் ஆகாது, உங்க சாம்ராஜ்யமே சரிஞ்சு போயிடும். மண்ணு மேல ஆசைப்படுங்க, பொண்ணு மேல ஆசைப்படுங்க. அடுத்தவன் மனைவி அடுத்தவன் சொத்து மேல கடகராசிக்கார ஆண்களோ பெண்களோ ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க மாட்டிக்குவீங்க. உங்க குடும்பத்துல உங்களுக்கு அவப்பேறு ஏற்படும். கடகராசியில உள்ள பெண்கள் தான் கொஞ்சம் கவனமாவே இருக்கணும். ஏன்னா இந்த ஆடி மாசத்துக்கு மேல உங்களுக்கு தான் ஆகாது, பெண்களுக்கு தான் ஆகாது. நீங்க தான் முறையான வழிபாட உங்க குலதெய்வம் கோயிலுக்கோ இல்ல வீட்டுக்கிட்ட இருக்க வேண்டிய உக்ரமான தெய்வம் கோயிலுக்கோ நீங்க தான் போகணும். அம்மனுக்கு நல்ல ரோஜா மாலை, சம்மங்கி மாலை, ஒரு தாம்பழத்துல வெத்தலைப்பாக்கு, பழங்கள் இதெல்லாம் வச்சு வழிபட்டு இந்த ஆடி மாசத்தை கடகராசிக்காரன் நான் எங்களுக்கு எந்த குறையும் வரக்கூடாது அப்படின்னு நீங்க சாமிகிட்ட வேண்டக்கூடியது அடுத்த வருஷம் வரைக்கும் உங்களுக்கு இருக்கும். கடகராசிக்கு குருபலன் இருக்கு. ராசிக்கு 12ஆம் இடத்துல குரு பகவான் இருக்காரு. அதனால குருபலனும் உங்க ஜாதகத்துல பிரதிபலிக்கக்கூடிய தருணம் உண்டு. அதனால நீங்க தான் கொஞ்சம் கவனமாகவும் இருக்கணும். கடகராசியை பொறுத்த வரைக்கும் அம்பாளுடைய ராசி. கடகராசிக்காரங்களை கெட்டுறதுக்கே மற்ற ராசிக்காரங்க கொடுத்து வச்சிருக்கணும். அதுவும் கடகராசியில பெண்களை கெட்ட கொடுத்து வச்சிருக்கணும். ஆண்கள் சுகபோகி, அதை விடுங்க, அவங்களுடைய வாழ்க்கையை ஜாலியாக வாழணும், அப்படி வாழணும், நான் தனிமையாக வாழணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆசைகளில் உடையவங்க. பெண்கள் தான் கவனமாக இருக்கணும். உங்கள் குலதெய்வத்தை வேண்டுங்க, உங்கள் இஷ்ட தெய்வத்தை வேண்டுங்க. டைம் கிடைச்சா வடபழனி முருகன் கோவிலுக்கு போங்க, ஏதாவது ஒரு செவ்வாய்க்கிழமை போயிட்டு வாங்க, செம்மையாக இருப்பீங்க, குறையே வராது. கடகராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைக்க வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன். சிவாய நம. சிவாய நம. வணக்கம், நான் உங்கள் ஜோதிடர் கருப்பசாமி KGF. என்ன நீங்கள் பார்க்கணுன்னா ஃபோன் பண்ணிட்டு வாங்க, இல்லைன்னா கூகுள் மேப்பில் KGF கருப்பசாமின்னு போட்டால் இந்த இடம் லொக்கேட் ஆகிடும். வரும்போது 15 ரூபாய்க்கு வெத்தலை, 10 ரூபாய் களிப்பாக்கு, 3 எலுமிச்சம்பழம். நான் ஜாதகம் பார்க்க 500 ரூபாய் தான் வாங்குவேன். இதை வச்சு முறையாக பார்த்தா நடந்தது, நடந்துக்கிட்டு இருக்கிறது, நடக்க போகிறத எம்பெருமான் அருளில் நான் சொல்லுவேன். என்னை பார்க்க வரேன்னா ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க, இல்லைன்னா வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் பண்ணிவிட்டு வந்தால் நான் பதில் சொல்கிறேன். சிவாய நம.